இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகான சிதம்பரம் பரப்புரை கூட்டத்திலோ சில கருத்துக்களை கூட்டணி தொடர்பாக முன் வச்சிருக்காரு. திமுக கூட்டணியில் விசிக அதே போல் கம்யூனிஸ்டுகள் கவனமாக இருக்க வேண்டும், உங்களுடைய இடங்களை சீட்டுகளை குறைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் கூட்டணி கட்சிகளை ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாரு. இது விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கான சமிக்கையாகவும் அவர் குறிப்பிடுகிறாராங்கிற கேள்வியும் சேர்ந்தே வரக்கூடிய சூழல் தான். திரு ஆர்கே, எப்படி பார்க்குறீங்க? 2-3 முக்கியமான அம்சங்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பேசியிருந்தாருனாலும் கூட இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கருத்து திரும்ப திரும்ப மையப்பொருளாக வருகிறதா? அதை 2 பெரிய திராவிட கட்சிகளுமே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க, அதே போல் பிரதான எதிர்கட்சி 2 பேரும் ரூல் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தனித்த மெஜாரிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மீண்டும் மீண்டும் கூட்டணிக்கு வரக்கூடிய சாத்தியமுள்ள கட்சிகள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது இந்த முறை இந்த தேர்தலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன். அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக ஜெயிச்சாலும் அதிமுக ஜெயிச்சாலும் நிச்சயமாக கூட்டணி ஆட்சி வராது, திமுக ஆட்சி இல்லைனாலும் அதிமுக ஆட்சி அப்படி தான் வரும். ஆனால் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறதுக்காகத்தான் விஜய் ஆரம்பித்து வைக்கிறார். அவருக்கு யார் அட்வைசர்னு நமக்கு தெரியாது. அந்த தருணத்தில் நம்மளுடைய நண்பர்கள் கூட இருந்தாங்க, அவருடைய அட்வைஸில் பேசினாரா என்னன்னு தெரியல. பட் அப்படி இருந்தால் கூட அந்த கான்செப்ட் தமிழகத்தில் பரவலாக பேசப்பட வேண்டிய ஒரு கான்செப்டாக மத்தியிலிருந்து பார்க்குறாங்க. ஏன்னா இது இல்லாமல், இந்த கூட்டணி ஆட்சி என்ற கான்செப்ட் இல்லாமல் பாஜகவுக்கு இங்கே நுழைய முடியாது. அது இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்காங்க தான் நான் கருதுறேன். அதனால தான் இந்த முரண்கள் கொண்டே இருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தெளிவாக குழப்பியிருக்கிறார். தெளிவாக குழப்பியிருக்கிறார். அதாவது கூட்டணி தான் ஆட்சி, நாங்க தான் ஆட்சின்னு சொன்னா அது இவர் தான் சொல்லணும். இவர் தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, இங்கே கூட்டணிக்கு தலைமை வகிப்பது நான் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு அப்படிங்கறதையும் இன்னைக்கு சொல்றாரு. இல்ல, கூட்டணியினுடைய தலைமை என்பது ஒரு எதேச்சாதிகார இடம் கிடையாது. அது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ். கலைஞரே இந்த மாதிரி பேசுறது கிடையாது. அப்போ கலைஞர் கூட எல்லாரும் அப்கோர்ஸ் அவர் ஒரு தீர்மானம் எடுத்துப்பாரு. அப்படி இருந்தாலும் அனைவரையும் அரவணைத்து கூட்டி ஒரு கூட்டத்தை போட்டு அதன் பிறகுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்புறம் அப்படி இருக்கின்ற ஒரு நிலைமையில் தான் இது வர வேண்டுமே தவிர என்னை பொறுத்தவரை இவ்வளவுதான். இல்ல, இதோட இந்த ஸ்டேட்மெண்டோட பின்னணி உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியா திரு அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களேன்னு கேள்விகள் எழுப்பப்படும் போது இன்னைக்கு அவர்கிட்ட சிதம்பரத்தில் அந்த கேள்வி முன்வைக்கிறாங்க. அதுக்கு தான் அவர் உறுதியா சொல்றாரு, நான் தான் இங்க கூட்டணிக்கு தலைமை. இப்ப கடந்த வாரத்தில் சொல்லும்போது கூட டெல்லியில் சொன்னாங்களே, கேட்கலையா நீங்க, நான் தான் இங்கே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னார். இந்த முறை அப்படி கூட சொல்லல. இந்த முறை அவர் சொல்றது நான் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு அப்படின்னு அழுத்தமாக சொல்றாருன்னா அப்போ கூட்டணி ஆட்சி உள்ளிட்ட எல்லா அம்சங்களுக்குமே அவர் ஒரு பதில் சொல்றாருன்னு பார்க்க வேண்டியது. நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன். அதாவது நான் தான் முடிவெடுக்கிறேன், இபிஎஸ் தான் முதல்வர் என்பது இன்னொருத்தர் சொல்லிட்டோம். என்னை பொறுத்தவரை அமித்ஷா சொல்லிட்டோங்கிறேன். இவர் மட்டும்தான் தலைவர். தலைமை இவர் தானே தமிழ்நாட்டில் தலைவர் இவர் தானுங்க. ஆனா இவர் பாஜகவுக்கு தலைவர் கிடையாது. இவர் பாக்கி இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு எந்த கட்சி வந்தாலும் அதற்கு தலைவர் கிடையாது. அப்ப அந்த கட்சிகள் அங்கீகரிக்கிறதா? இப்ப இதே நேரத்துல இப்ப நயனார் நாகேந்திரன் ஆமாங்க இவர் தான் கூட்டணிக்கு தலைவர், இவர் என்ன முடிவெடுத்தாலும் நாங்க ஒத்துக்கொள்வோம் அப்படின்னு யாரும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அது சிறிய கட்சி. பொதுவாகவே ஒரு கூட்டணி அமைக்கும் போது ஒரு மேஜர் பார்ட்னர் யாரோ அவங்க தானே கூட்டணிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்யறதுல இருந்து என்னென்ன டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ற வரைக்கும் அவங்க டிக்டேஷன் இல்லைன்னா கூட அந்த இறுதி முடிவு வர்றது அவங்க முடிவு பண்ணி தானே வர முடியும். இல்ல, அது டெஃபினட்டாக அது அப்படித்தான் இருக்கும். அது பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், நடைமுறையில் அப்படித்தான் வரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது ஈவன் ஜெயலலிதாவுடைய காலத்தில் கூட அவர்களை கூட்டு அழைத்து அதன் பிறகு அவங்களோட அறிக்கை விட்டுருவாங்க. அது உள்ள போறக்குள்ளாலேயே அறிக்கை வந்துடும். அது வேற விஷயம். ஆனால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் சொல்கின்ற இந்த கருத்து அமித்ஷா சொல்லிட்டு நான் சொல்றேன். இது ஒரு பிரச்சனை. இரண்டாவதாக இவர் இடதுசாரிகளையும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் அழைக்கிறாரு. அப்ப இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் எதிர்த்துருவாங்கள். அப்ப இது தெரியாம எப்படி எடப்பாடி பேசலாம்னு கேட்கிறேன். அப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் பாஜகவை விட்டு விலக தயாரா இருந்தால் நிச்சயமாக இடதுசாரிகள் கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதையும் அவர் இன்னைக்கு திரும்ப சொல்றாரு. பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது உறுதியா இருக்கு, அதுக்குள்ள யாரும் குழப்பத்தை உண்டாக்க முடியாது, நாங்க வெற்றி கூட்டணியாக இருக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வர. அப்ப அவரே தானே தெளிவா குழப்பறாரு. அப்ப எப்படி இடதுசாரிகள் அங்க வர முடியும்? இடதுசாரிகள் என்று இருக்க வேண்டிய அவசியம் என்ன? வலதுசாரிகள் இருக்கிறதுனால அவர்களுடைய கொள்கைக்கு நேர் எதிராக துருவத்தில் இருக்கின்ற நபர்களை நீங்க இன்வைட் பண்ணிட்டு ரெட் கார்பெட் எல்லாம் சொல்றீங்களே, ஓகே எல்லாமே அவங்க வந்துருவாங்க. ஆனால் வர்றதுக்கு நீங்க இங்க சூழல் கிடையாது இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவதாக சனாதனத்துக்கு எதிராக நிற்கிறவர் யாரு?
முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் அவர் எல்லா பேச்சுகளிலும் அதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மேல கேஸ் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனா உதயநிதி மேலேயும் கேஸ் இருக்கிறது. இது ஒரு பக்கம். சனாதனத்தை இப்போ இருக்கின்ற இவர்களுடைய சனாதனத்தை சப்போர்ட் பண்றது யாரு? முழுக்க முழுக்க மோடியினுடைய கட்சி பாஜக. அப்ப இது எப்படி இவர்கள் ரெண்டு பேரும் எப்படி கூட வர முடியும் கேட்கிறேன். அப்ப பாஜகவை தூக்கி போட்டால் மட்டும்தான் இங்க ஒரு விடுதலை சிறுத்தைகளோ இல்லை என்றால் இடதுசாரிகளோ கன்சிடர் கூட பண்ண முடியும். அப்ப தெளிவாக மனிதரையும் குழப்பறாரு இல்லையா? தாராளமாக அவர்கள் வெளியே வரலாம், வெளியே வந்து இந்த பேச்சுக்களை எல்லாம் பேசலாம். வெளியே வந்தால் நீங்க தாராளமாக நீங்க ஒரு வியூகத்தின் அடிப்படையில் பேசாத கூட வைக்கலாம். இப்ப நீங்க வந்து திமுகல உங்களுக்கு வந்து இடங்கள் குறைவா தான் கொடுப்பாங்க, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு நீங்க சொல்லும் போது திமுக தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுடைய பலம் அதுன்னு. இப்ப அந்த பலத்தை பலவீனமாக்குறதுக்கான முயற்சியா கூட அவங்க வந்து ஒரு வியூகமா திரு எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை பேசலாம் தானே? அது நிச்சயமாக நீங்க சொல்றது உண்மைதான். ஆனால் அது எப்போ வந்து சாத்தியக்கூறு எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, பாஜக இந்த கூட்டணியில் இல்லாமல் இருந்தால் தாராள அந்த சாதிக்கூறு இருக்குது. ஏன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளுக்கோ போற ஒரு இடம் கிடையாது. போற பாசிபிள் இடம் வந்து விஜய் மட்டும்தான். ஆனா விஜய் வந்து அன்டெஸ்டட் குவாலிட்டி, அங்க போனா இது இருக்காது. அப்ப நீங்க அதிக சீட்ல இருந்து இப்ப மக்கள் நல கூட்டணி 2014 அதிக சீட்ல அனைவரும் கண்டெஸ்ட் பண்ணாங்க, அங்க 0 தானே வருகிறது. ஆனால் 2021 அதே இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு சில சீட்டுகள்ல வந்து வெற்றி வருது இல்லையா? அப்ப சில சீட்டுகள் வெற்றியா, அதிக சீட்டுல தோல்வியா? இதுதான் கேள்வியா இருக்கு. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன் எழுந்திருக்காரு. மற்ற விருந்துகள்கிட்ட போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தொடங்கிறேன். அக்னீஸ்வரன், இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சிதம்பரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு, அதே போல பரப்புரை, இதில் சில விஷயங்களை கூட்டணி தொடர்பாலாம் வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? திரு ஆர்கே உடைய முதல் கட்ட கருத்தையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் குறிப்பாக என்ன சார் தெளிவாக குழப்புகிறாருன்னு யாரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இடதுசாரிகளை விழிக்க முடியும்? வலதுசாரிகள் கூட இருந்துட்டு இடதுசாரிகளை விழிக்கிறதுல என்ன நியாயம்? விடுதலை சிறுத்தைகள் வந்து சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், இவர்கள் சனாதனத்தை போட்டுகிறார்கள், இது எப்படி முடியும் கேட்கல. ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்போம்னு சொன்னதை வச்சு அவர் அந்த விமர்சனங்களை வைக்கிறார். ஆர்கே சார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளையும் குழப்புகிறார். அப்படிதான் நான் பார்க்குறேன். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்வேன் அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் செய்கிறார். இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் போகிற போது எப்படி மக்கள் எழுச்சி வெள்ளமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் வந்து அந்த அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அது மாதிரி விவசாயிகளாக இருக்கட்டும், அது மாதிரி சிறு குறு தொழில் அதிபர்களாக எல்லாருமே அவர்களை சந்திக்கிற போது, ஐயா நீங்கள் இருந்த போது இருந்த திட்டங்கள்லாம் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் இங்கே ஆர்கே சார் வந்து நான் மிகவும் மதிக்கக்கூடிய உயரத்தில் இன்றைக்கு மட்டும் இல்லை என்றைக்கும் வைப்பவன் நான். ஆனால் இல்ல இவர் வந்து இந்த கூட்டணிக்காக இந்த மாதிரி கருத்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கம் பாஜக கூட்டணியோடு உறுதியாக இருக்கு, அதனால எந்த குழப்பமும் இல்லைங்கிறாங்க. அதனால என்ன சார், வலதுசாரிகளோட இடதுசாரிகள் எப்படி இணைவாங்கன்னு கேட்கிறாரு. சார் நீங்க வலதுசாரியா இடதுசாரியா அதை விட்டுருங்க. நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யறீங்களா இல்ல நல்லது செய்யற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, அதுதான் கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு அவங்க நாங்க சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க கூட்டணி ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு. சரி, கூட்டணி ஹவுஸ்ஃபுல் ஆனதுக்கு பிறகு 4.5 வருஷம் செய்யாததை 45 நாளில் செய்து காட்டுவோம்னு ஒரு கண்டுபிடிச்சாங்க பாருங்க. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில மக்களிடம் வருவாய்த்துறையில் சென்று இதை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தானே. அப்ப இன்னைக்கு இந்த நிலைமை இருக்குது. இப்ப இந்த அரசியலுக்கு வந்தா பாமக 2021 யாரு கூட கூட்டணி இருந்தாங்க? அதிமுகவோட. அன்னைக்கு பாஜக யாரு கூட கூட்டணியில் இருந்தாங்க? உங்களோட தான் இருந்தாங்க, அதிமுக தான் இருந்தாங்க. ஆமா.